பேரன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று தமிழில் மிக முக்கியமான ஒரு பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பு உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்தில் ஆ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய பகுதி உயிர்மெய் எழுத்துக்களில் இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய ஆ வரிசை, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி உயிர்மெய் எழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும், உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 அப்படின்றது. இதில் ஆ வரிசையில் வரக்கூடிய 18 எழுத்துக்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த 18 எழுத்துக்கள் மிக முக்கியமான எழுத்துக்கள். ஆ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கா, நா, சா, ஞா, டா, நா, தா, ஞா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. இதற்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம். இப்போது இதுக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எழுத்துகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறத கொஞ்சம் நீண்டு சொல்ல போகிறோம். கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி அந்த ஒலி அமைப்பு, சவுண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவாங்க, அதை இன்னும் அதிகப்படுத்தி நம்ம இந்த எழுத்துக்களை சொல்ல போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் ஆக்குமான வித்தியாசத்தை பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரே ஒரு இடத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சுழியம், அதாவது ஒரு வட்டமாக கொண்டு வந்திருப்போம். அதுதான் வேறுபாடு. இப்போ இதே மாதிரி அமைப்பு முறையில் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, துணைக்கால் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறோம். ஒவ்வொரு எழுத்துக்கினுடைய பக்கத்தில் துணைக்கால் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருக்கும். இந்த துணைக்கால் எடுத்துட்டோம்னா அது சாதாரணமான ஆ வரிசை வந்துடும். இந்த துணைக்கால் போடக்கூடிய காரணத்தினால இதுக்கு ஆ வரிசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். துணைக்கால் சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால இதை நீண்டு ஒலிக்கணும், இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் அதிகப்படுத்தி ஒலிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போது நம்ம அந்த 18 எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள், எப்படி அதை உச்சரிக்கணும், அதனுடைய பிறப்பு எப்படி உருவாகுது அப்படின்ற பல்வேறான விஷயங்களில் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் அந்த எழுத்துக்களுடைய அறிமுகம். இப்போ இந்த எழுத்துக்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 18 எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை ஒரு முறை நாம் என்ன பண்ணலாம், படித்து பார்க்கலாம். ரொம்ப கவனமாக மாணவர்கள் கேட்கணும். ஏன்னா இந்த எழுத்துக்களை கவனமாக கேட்டு கவனமாக உச்சரிக்கின்ற போது தான் அதை மிக கவனமாக எழுத முடியும். உச்சரிப்பு மிக முக்கியமானது. எப்பொழுதும் குறில் நெடில் என்று சொல்லுவாங்க. குறில் என்றது குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்து முறை, ஒலிப்பு முறை. அதே மாதிரி நெடில் என்றது நீண்டு ஒலிக்கக்கூடிய ஒலிப்பு முறை, அதே மாதிரி எழுத்து வடிவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம இங்கே நெடில் என்ற வகையே இருக்குது, அதாவது நீண்டு ஒலிக்குது, சவுண்டு அதிகப்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய காரணத்தினால இதற்கான அந்த ஒலி அமைப்பு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தி தான் நம்ம சொல்லணும். அதை எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைத்து சொல்லக்கூடாது. சரி, இப்போது நம்ம அதை எப்படி சொல்லணுன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். கா, நா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. என்ன மாணவர்களே, ரொம்ப கவனமாக நீங்கள் அதை உன்னிப்பாக கேட்டிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு எழுத்தையும் நான் நீண்டு ஒலிக்கிறேன். ரொம்ப அதிகப்படியான சவுண்டை கொடுத்து நான் சொல்கிற விதத்தை நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இதை இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த எழுத்துக்களை இப்படி சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக பொருந்தும். அப்போ தான் அது ஆ வரிசைக்கு உட்பட்ட எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு எழுத்தை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மா, மா,
அப்படின்னு சொல்லிட்டுனா மா அப்படின்னு சொன்னோன்னா மான்றது என்ன வரும்? ஆ வரிசையில் வரக்கூடிய எழுத்து முறைக்கு வந்துடும். மா. இப்போ பாருங்கள், மா. இன்னும் அதிகப்படுத்துகிறேன். ஸோ இப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து ஆ வரிசையில் வரக்கூடிய அந்த பிரதிபலிப்பு உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மறுபடியும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. இது மிக மிக முக்கியமான பகுதின்றதுனால இந்த எழுத்துக்களை மிக தெளிவாக நீங்கள் கேட்டால் மட்டும்தான், சரியாக உச்சரித்தா மட்டும்தான் மிகச்சரியாக அதை எழுத முடியுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. என்ன மாணவர்களே, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை மிக தெளிவாக அந்த உச்சரிப்பு முறை, அந்த ஒலிக்கக்கூடிய விதம், அந்த சவுண்டு எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த எழுத்துக்களை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். சரி, இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எழுத்துக்கள் உருவாகக்கூடிய முறைக்கு, அந்த மெத்தடுக்கு எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களின் பிறப்பு அது என்னென்னா லெட்டர்ஸ். எழுத்துக்கள் அப்படின்னா லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிறப்புன்னா இஸ் அ பார்ன். எப்படி பிறக்குது, எப்படி உருவாகுது அப்படின்ற முறையை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மனிதன் உருவாகிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இருக்குது. எப்படி மனிதன் உருவாகிறதுக்கோ, ஒரு செடி உருவாகிறதுக்கோ, ஒரு விலங்கு உருவாகிறதுக்கோ, விலங்குன்னா அனிமல், அப்படி உருவாகிறதுக்கு எப்படி ஒரு பேசிக்காக ஒரு தியரி இருக்கோ, அதே போல் ஒரு அடிப்படையான ஒரு விதி, அந்த தியரியை தான் இதில் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பேர் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அந்த லெட்டர்ஸ் இஸ் அ பார்ன், இஸ் பர்த் ஆகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இங்கே இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்ருக்கிற இந்த பகுதியை நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது மெய் எழுத்து. புள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப எளிமையாக நீங்கள் சொல்லிடுவீங்க அது மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக கூட்டல் குறி போட்டிருக்கோம். அதாவது ஆங்கிலத்தில் ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உயிர் எழுத்து. உயிர் எழுத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆ அப்படின்ற எழுத்தை நம்ம போட்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இது ஆ வரிசையில் வரக்கூடிய காரணத்தினால இது எல்லாமே ஆ அப்படின்ற எழுத்து தொடர்ந்து அப்படியே வரும். இந்த 18 எழுத்துக்கள் உருவாகிறதுக்கும் மிக மிக அடிப்படை காரணம், இஸ் அ ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு தியரி கான்செப்ட்ன்றனால இது அப்படியே நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு விதிக்கு நம்ம ஆர்ப்படுறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கா அப்படின்ற அந்த எழுத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த எழுத்துக்கள் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் தான் நம்ம முதல்ல முன்னாடி நம்ம படித்து பார்த்தோம், கேட்டு பார்த்துருப்பீங்க. அந்த எழுத்து முறையை தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது எப்படி உருவாகுது பாருங்கள். ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் ரெண்டும் சேர்ந்து இணைந்து என்ன பிறக்குது அப்படின்னு பார்த்தா உயிர்மெய் எழுத்து பிறக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய அடிப்படையான விதி, எஸ் அ ஃபண்டமெண்டல் தியரியை ரொம்ப அழகாக வந்து தமிழ் எழுத்துக்கள் முறைக்கு அழகாக வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கே உரிய மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. அதை ரொம்ப நல்லா நம்ம வந்து உன்னிப்பாக நம்ம கவனமாக அதை எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றணும், அதாவது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாகவே இந்த எழுத்துக்களையும் நம்ம கற்றுக்க முடியும். ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், தமிழும் படிக்க முடியும். சரி, இப்போது நம்ம அதை தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இக்கு. இக்கு கூட்டல் ஆ என்ன உருவாகுது? கா. இக்கு கூட்டல் ஆ கா. இங்கு கூட்டல் ஆ ஞா. இங்கு கூட்டல் ஆ ஞா. இச்சி கூட்டல் ஆ சா. இச்சி கூட்டல் ஆ சா. இஞ்சி கூட்டல் ஆ ஞா. இஞ்சி கூட்டல் ஆ ஞா. இட்டு கூட்டல் ஆ டா. இட்டு கூட்டல் ஆ
டா. என்ன மாணவர்களே, முதல்ல 5 எழுத்து எப்படி உருவாகுதுன்றதை ரொம்ப அழகாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம். இதில் மேலும் ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குது. இது எப்படி உருவாகுதுன்றதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இன்னு கூட்டல் ஆ நா. இன்னு கூட்டல் ஆ ஞா. இத்து கூட்டல் ஆ தா. இத்து கூட்டல் ஆ தா. இந்து கூட்டல் ஆ ஞா. இந்து கூட்டல் ஆ ஞா. இப்பு கூட்டல் ஆ பா. இப்பு கூட்டல் ஆ பா. இம்மு கூட்டல் ஆ மா. இம்மு கூட்டல் ஆ மா. என்ன மாணவர்களே, இந்த 5 எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்ற முறையை பற்றியே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. சரி, இது வரைக்கும் எத்தனை? மொத்தம் 10 எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள், இந்த 4 எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஈ கூட்டல் ஆ யா. ஈ கூட்டல் ஆ யா. இர் கூட்டல் ஆ ரா. இர் கூட்டல் ஆ ரா. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. யு கூட்டல் ஆ வா. யு கூட்டல் ஆ வா. என்ன மாணவர்களே, இந்த 4 எழுத்து எப்படி உருவாகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மொத்தம் 14 எழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் மீதி இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 18 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது மீதி இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள் இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இர் கூட்டல் ஆ ரா. இர் கூட்டல் ஆ ரா. இன் கூட்டல் ஆ நா. இன் கூட்டல் ஆ நா. என்ன மாணவர்களே, ரொம்ப அழகாக கவனமாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 18 எழுத்துக்களை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்த்துருக்குறோம். இதில் மிக குறிப்பாக இந்த ரா ரா அப்படின்னு வரக்கூடிய எழுத்துக்கள், நா 3 சுழி நா வரணுமா, 2 சுழி நா வரணுமா, இல்லை தாக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நா வரணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒலிப்பு முறையில் பெரும்பான்மையாக அமையக்கூடிய காரணத்தினால இதை வித்தியாசப்படுத்த முடியாமல், அதாவது டிஃப்ரெண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் யோசிக்கலாம். அதனால் நீங்கள் எப்பவுமே அந்த எழுத்துக்களை படிக்கும் போதும் அந்த எழுத்துக்களை எழுதும் போதும் ரொம்ப கவனமாக நீங்கள் உன்னிப்பாக அதன் பகுதியை ஆராய்ந்து எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் மிக கரெக்டாக சரியாக எழுத முடியும் அப்படின்றத நான் இங்கே கவனமாக சொல்கிறேன். அதை மிக கவனமாக எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த எழுத்துக்களை உச்சரித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். நல்ல பயிற்சி வரும். அதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து படிக்க முடியும், தொடர்ந்து எழுத முடியும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.